Question number 15 பாருங்க. A computer graphics program displays images on a rectangular screen whose coordinate system has the origin at the bottom left corner. So computer graphics program வந்து பார்த்தீங்கன்னா rectangular screenல image காமிக்குது. கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஆரிஜினில் பாட்டம் லெஃப்ட் கார்னர் இருக்குது. அதாவது இப்படி இருக்குன்னா அந்த பாட்டம் லெஃப்ட் கார்னர் ஆரிஜினில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து 800 பிக்சல்ஸ் ஒய்டு, 600 பிக்சல்ஸ் ஹைட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 800, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 600. ஸோ ஒரு கிராஃபில் இந்த மாதிரி 100 ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வித்து வந்து 800, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 600. அப்போது இந்த ஸ்க்ரீனோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஆரிஜின் வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னர், அதாவது ஆரிஜினில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ சர்க்குலர் ஐகான் ஆஃப் ரேடியஸ் 80 பிக்சல் இஸ் drawn வித் இட்ஸ் சென்டர் பாயிண்ட் ஏ 100,150. ஸோ 100,150ல் ரேடியஸ் 80 இருக்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் ஐகான் ட்ரா பண்ணணும். ஸோ 100, 150. ஸோ இதான் 100,150. இந்த இடத்துல நம்ம 80 இருக்கிற மாதிரி, ரேடியஸ் 80னா இது 50, அப்போ 80ன்றது இங்கே வரும். ஸோ ஒரு சர்க்குலர் ஐகான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஏ 100,150. நெக்ஸ்ட்டு அனதர் சர்க்குலர் ஐகான் ஆஃப் ரேடியஸ் 100 பிக்சல் drawn with its center 250, 230. ஸோ இன்னொரு இது ரேடியஸ் வந்து 100, 250, 230 சென்டர். ஸோ 250 இங்கே இருக்கும், 230 வந்து 200, 230 இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல 100 இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 100 ரேடியஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஏன்றது 100, 150, பின்றது 250, 230. ஸோ இங்கே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் எனி பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள் லைஸ் அவுட் சைட் த ஸ்க்ரீன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த ஸ்க்ரீன் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஏ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 100, 150, ரேடியஸ் வந்து 80. இப்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த கிராஃபில் பார்க்கும்போது ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் இருக்குது. அப்போது இது ஸ்க்ரீனை விட்டு வெளியில் போகாது. பாட்டமில் பாருங்கள். ஸோ பாட்டமில் சென்டர் வந்து 100ல் இருக்குது, ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 இருக்குது. அப்போது பாட்டமில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150 வரும் இல்லையா, 150, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150 ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் மைனஸ் ரேடியஸ் வந்து 80 போட்டால் பேலன்ஸ் வந்து 70 கேப் இருக்கும். அடுத்தது லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இது லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100, அப்போ 100 மைனஸ் ரேடியஸ் வந்து 80, அப்போது 20 கேப் இருக்குது. அப்போது ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 70 கேப் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 20 கேப் இருக்குது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை தாண்டி வெளியில் போகாது. ஓகேங்களா? It doesn't cross both left and bottom boundaries.
ஸோ இதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க, we no need to check right side or top of the screen, ஏன்னா இதில் வந்து enough space இருக்குது. ஸோ செகண்டு சர்க்கிள் பி உடைய சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 250, 230. ஸோ இதுக்கும் அந்த மாதிரி பாட்டம் லெஃப்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 230 மைனஸ் 100. ஸோ 230ல் 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 130 வரும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 250, இதில் 100 மைனஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து 150 கேப் இருக்குது. அப்போ போத் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா greater than 0. அப்போது it does not cross the left and bottom boundaries. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸை கிராஸ் பண்ணல. அடுத்தது வெதர் டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். இது வந்து ரெண்டு சர்க்கிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஏன்ற சர்க்கிள் இதோடைய ரேடியஸ் வந்து 80, சென்டர் வந்து 100, 150. அடுத்தது பீன்ற சர்க்கிள் இதோடைய ரேடியஸ் வந்து 100, இதோடைய சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250, 230. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேடியஸ் 1 ப்ளஸ் ரேடியஸ் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 80 ப்ளஸ் 100, ஸோ 180 வரும். நல்லா கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இந்த ரேடியஸ் 80, இந்த ரேடியஸ் வந்து 100. அப்போது இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 1 ப்ளஸ் ரேடியஸ் 2 180 வரும். இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 180 வந்ததுன்னா டச் ஆகும், கிராஸ் ஆகாது, டச் ஆகும். 180 விட கம்மியாக வந்ததுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் 180 விட கம்மியாக வந்ததுன்னா கிராஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் 180 விட அதிகமாக வந்ததுன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ அப்போது நம்ம சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்டாக 180னா, அதாவது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக 180னா சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், டச் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 180னா சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 180னா கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரூட் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இது வந்து x1 y1 x2 y2. ஸோ 250 minus 100 whole square plus 230 minus 150 whole square. ஸோ இது வந்து 150 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 80 ஸ்கொயர். ஸோ 225 00 88 64 00. Zero 0 5 plus 4 9 6 plus 2 8 289. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 289 இன்ட்டு 100 அப்படின்ட்டு 289 17 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 100 வந்து 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போது 17 இன்ட்டு 10, அப்போது 170 டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 80, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 100.
ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வருது. ஸோ அப்போ இது வந்து டச் ஆகணும்னா 180 இருக்கணும். அதை விட கம்மியாக இருக்குன்னா சர்க்கிள் வந்து ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 which is less than 180. ஸோ அப்போது they will cross each other. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.